நம்ம இப்போல்லாம் ஸ்டவ்வில் வைக்கிற மீன் குழம்பே இவ்வளோ ருசியாக இருக்குது, மிக்சியில் அரைக்கிற மசாலாவே இவ்வளோ ருசியாக இருக்குதுன்னு நம்ம பேசுகிறோம். பட் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டியெல்லாம் ஆற்றுல வந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்க, இல்லைன்னா ஆற்றுல உயிரோடையே மீனை பிடிச்சிட்டு வந்து ரோட்டில் விற்றுட்டு போவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட மீன் வாங்கி வீட்டிலே க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, தனியா, அதுக்கப்புறம் மிளகா, கொஞ்சம் புளி எல்லாமே சேர்த்து, மஞ்சள் எல்லாமே சேர்த்து அம்மியில் அரைச்சிட்டு நைஸாக பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் கட் பண்ணி கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாம் ஆட் பண்ணி புளியை கொஞ்சம் கரைச்சி விட்டு நல்லா கொதி வந்த உடனே பச்சை மாங்காய், அப்போ தான் தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்த பச்சை மாங்காவை கட் பண்ணி போட்டு மீனை போட்டு நல்லா மீன் வேகிற அளவுக்கு கொதிக்க விட்டு இறக்குனாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு மெயின் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா களி இல்லை சாதம் வச்சுருப்பாங்க. நைட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும்.